15 ஆண்டுகளா தன் கொள்கைகளும் தன் கோட்பாட்டுகளும் தன் செயல் திட்டங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தன்னிச்சையா நீங்க செயல்படணும்னு நினைக்கிற எண்ணங்களுக்கு எங்களோட பாராட்டுக்கள். அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. தங்கச்சி, நான் அரசியல் செய்யறது உங்களுக்கு இல்ல, உங்க குழந்தைக்கு, அந்த குழந்தையின் குழந்தைக்கு. நான் இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறேன். நீங்க இருக்கிற மரத்துல ஒரு பழத்தை பிடிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. எனக்கு வேணாம், நான் பட்னியா கூட கிடக்குறேன். இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறேன். ஏன் அண்ணன் இப்படி பிடிவாதமா தனிச்சு நின்னுங்கிறத என் வெற்றி உங்களுக்கு உணர்த்தும் பாருங்க. செஞ்சுட்டாங்க. அடுத்தவன் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது. புரியுதா? ரெண்டாவது, இப்ப நாடு விடுதலை பெறதுக்கு முன்னாடி ஐயா நேரு அவர்கள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக நான் இன்று பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற கோட்பாட்டை ஏற்று இன்று நான் அதற்காக பாடுபட்டு தோற்று போவதையே மேன்மையாக கருதுகிறேன்.